மினிமலிசம், டீக்ளட்டரிங் எல்லாம் ஒரு 10 நாள் செஞ்சுட்டு அப்படியே விட்டுடக்கூடிய விஷயங்கள் இல்லைங்க. தொடர்ந்து சில வருடங்கள் பழக்கப்படுத்தினா மட்டுமே அது பழக்கமாகும். டீக்ளட்டர் பண்ணினேன், நான் வீடெல்லாம் டீக்ளட்டர் பண்ணி முடிச்சிட்டேன், ஆனாலும் எனக்கு குப்பையாகவே இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்பங்க. நான் இந்த டீக்ளட்டரிங் ஜேர்னியை தொடங்கி 1 வருஷமாச்சு. ஆனாலுமே என்னோடய வீடு இன்னுமே இப்படி தான் இருக்குது சில நேரங்களில். இதை நான் தொடர்ந்து செய்யாதது தான் ரொம்ப முக்கியமான காரணம். டீக்ளட்டரிங் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருஷமும் கண்டிப்பாக செய்யணுங்க. இந்த பொருளெல்லாம் பார்த்திங்கன்னா 1 வருஷமாக லாஸ்ட் 1 இயராக யூஸ் பண்ண பொருள் இப்போ தேவையில்லை அப்படிங்கிறது ஒன்றொன்னா இந்த கபோர்ட் மேலே சேர்ந்துருச்சுங்க. இந்த கபோர்ட் மேலே எப்பவும் இடம் ஃப்ரீயாக இருக்கும். ஏதாவது பொருள் தேவைப்படலை அப்படின்னா அது மேலே தூக்கி வச்சுருவோம். நான் இப்போ என்ன பண்ணினேன்னா 2 அட்டைப்பெட்டி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அதில் தேவையானது, தேவையில்லாமல் குப்பையில் போடுறது அப்படின்னு எல்லா பொருளையும் எடுத்து பிரித்து டீக்ளட்டரிங் பண்ணினேன். ஓகே, நான் டீக்ளட்டரிங் பண்ணிட்டேன், மினிமலிஸ்ட் ஆகிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. இதே ஜேர்னியை இன்னும் 1 மாதத்துக்கு அப்புறமும் நான் பார்த்தேன்னா இன்னும் இவ்வளவு பொருள் இருக்காது, இன்னும் கொஞ்சம் பொருள் இருக்குங்க. அப்போவும் நான் டீக்ளட்டர் பண்ணணும். இதை நான் மாதம் ஒரு தடவை பண்ணாமல் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி தேவையில்லாத பொருளை தூக்கி போடுறேன் அப்படின்னு போட்டேன்னா இவ்வளவு குப்பைகள் சேராது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய கல்யாண பத்திரிக்கைகள் இருக்குதுங்க. எழுதி முடித்த நோட் புக்ஸ் நிறையா இருக்குது. எழுதாத பேனா பென்சில் நிறையா இருக்குது. தூக்கி போட வேண்டிய பேப்பர்ஸ் நிறையா இருக்குங்க. இதெல்லாம் என்ன இருக்குதுன்னே நான் பார்க்காம எடுத்து அப்படியே அந்த கபோர்ட் மேலே வச்சுட்டேன். இதனால் என்னாச்சு, இந்த இடம் ஃபுல்லாக பயங்கரமாக கிளட்டர் ஆயிருச்சுங்க. இந்த கிளட்டரை நான் பொங்கல் டைமில் க்ளீன் பண்ணி இதே மாதிரி இந்த இடத்த மாற்றினேன். பொங்கலுக்கு அப்புறம் வந்த குப்பைகள் தான் இவ்வளவும். பொங்கல்லேருந்து நான் இவ்வளவு நாள் இதை டீக்ளட்டர் பண்ணாமல் இருக்கக்கூடாதுங்க. ஒவ்வொரு வீக்கெண்ட் அல்லது ஒவ்வொரு நாளும் அல்லது ஒரு இன்விடேஷனோட டேட் முடிஞ்சதுன்னா அதை நான் அப்போவே தூக்கி போட்டிருந்தேன்னா இவ்வளவு குப்பைகள் வராது. அதனால தான் சொல்கிறேன், டீக்ளட்டர் அப்படிங்கிறது ஒரு நாள் செய்கிற வேலை கிடையாது. நம்ம தொடர்ந்து எப்போவுமே செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பொருட்கள் எல்லாம் இருக்கும். அதை நம்ம ஒரு குப்பையாகவே கன்சிடர் பண்ண மாட்டோம். அதுவும் இல்லாமல் 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பொருளாக இருந்தால் கூட நம்ம இன்னும் 10 வருஷம் கழித்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு எடுத்து தான் வைப்போமே தவிர 10 வருஷமாக இந்த பொருள் நமக்கு யூஸ் ஆகலையே, இனிமேல் யூஸ் ஆகுமா அப்படின்னு ஒருபோதும் நம்ம நினைக்கிறது இல்லைங்க. இதனால தான் எப்போவுமே வீடு மெஸ்ஸியாக இருக்குது. எல்லாத்தையும் தேவையாகும்னு எடுத்து வச்சுக்கிறது தான் மெயின் ரீசன். எந்த பொருள் தேவையில்லையோ அதை உடனே தூக்கி போட்டோம்னா இவ்வளவு கிளட்டர் ஆகாதுங்க. ஒருத்தர் ஒரு செடியை நட்டுட்டா விவசாயி ஆயிட முடியாதுங்க. விவசாயம்ங்கிறது ஒரு வாழ்க்கை முறை, தொடர்ந்து தினமும் செய்யக்கூடியது. அதே மாதிரி தான் பொருட்களை வாங்கி குவிக்கிறதுல இருக்கிற கவனம் நமக்கு அதை டீக்ளட்டர் பண்ணி வீட்டை நீட்டாகவும் சுத்தமாகவும் வச்சுக்கிறதுல இல்லை. ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தொடர்ந்து டீக்ளட்டரிங் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் வீடு நீட்டாக இருக்கும்.